பாண்டிச்சேரியில் காவு வாங்குவதற்காக இன்றைக்கி காலையிலேயே புறப்பட்ட விஜய் அவர்களுடைய வண்டியில் அந்த வீலில் போய் விழுந்தது, விண்ட்ஷீல்டில் விழுந்தது, இப்படி பல காட்சிகள் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவருடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரையாற்றும் பொழுது வழக்கம் போல் அவர் உளர்னது என்ன, அவர் கேட்ட கேள்விகளுக்கு நம்மளுடைய பதில்கள் என்ன, இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இந்த வீடியோ ரொம்ப சிறப்பான வீடியோ. உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸில் இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம். இதில் பாருங்கள், அந்த ஜாம்பீஸ் படம் பார்ப்பீங்கள்ல, அந்த ஜாம்பீஸ் படத்தில் வர காட்சிகளை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரீக்ரியேட் பண்ணி போடுறவங்க பண்ணுவாங்க. இதயம் முரளி அப்படிங்கிற ஒருத்தர் ரீக்ரியேட் பண்ணுவார். அதேமாதிரி இன்னும் பல பேரும் இந்த ரீக்ரியேட் பண்ணி போடுறதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு இருக்கும். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாம்பீஸ் படத்தில் வர்றத அப்படியே நீ ரீக்ரியேட் பண்ணி, பாவம் இது எந்த படத்துக்கான ஷூட்டிங்னு தெரில, சரி ஏதோ சாம்பி படம் நடைபெற போல் இருக்கு விஜய், அந்த படம் ஷூட்டிங் நினைக்கிறேன். கூட்டம் போகும் பொழுது எப்படியும் பாஞ்சு வந்து முன்னாடி விழுகிறது, சைடில் விழுகிறது, வீல்குள்ளே விழுகிறது அப்படின்னு காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு புறப்பட்டுருவாங்க போல் இருக்கு. நீங்கள் அந்த குரு பூஜைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த விண்ஷீல்டில் முன்னாடி காலை பரப்பி போட்டு கவட்டி தெரிய ஆன்னு பொழந்து போட்டு போவாங்க பாருங்கள். கோபி சுதார் கூட நிறைய காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க இதை வச்சு. அந்த காட்சியை அப்படியே அவர் மல்லாக்கப்படுத்திட்டு போவார், இவர் இதில் குப்புறப்படுத்திட்டு போகிறார். ஒரே ஒரு வித்தியாசம் தவிர வேறு எந்த வித்தியாசமும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அற்புதமான காட்சிகளில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளை போட்டாங்க. அப்புறம் ஒய் பிரிவு, ஜெட் பிரிவு, ஜெட் ப்ளஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த பாதுகாப்பு பிரிவுலாம் கேட்டு வாங்கினாங்க. சரி, யாருக்கிட்ட இருந்தா பாதுகாப்புனா வேறு யாருக்கிட்டேருந்து முடியல, அவங்க ரசிகர்கள்ட்டேருந்து, அவங்க தாவேக்கா தொண்டர்கள்ட்டேருந்து தான் விஜய்க்கான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நம்ம வீடியோ பேசும்பொழுது அப்போவே நம்ம சொன்னோம். இப்போவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, இப்போ எகிரி போய் விழுந்ததுன்னா திமுக சொல்லியா இப்போ எகிரி போய் விழுந்து, இது காரணம் திமுக வர சொல்லுவாங்க. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான், இதற்கு பின்னாடி திமுகவின் சதி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ஒரு நகைச்சுவை காட்சி இருக்குது, அதையும் இப்போ பார்ப்போம். இது அற்புதமான காட்சி. இதுவும் ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தான். இது இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் பாக்ஸில் ஓடிட்டுருக்கோம். அந்த பைக்கில் போய் விழுந்தது பார்த்தீங்களா, இது வந்து வேற ஒரு படத்தில் உள்ள ரீக்ரியேஷன் காட்சி இல்லை. அது போன கூட்டம் தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்தில் ஒரு பையன் ஒருத்தன் இறந்தாம் செஞ்சு அதில் குடும்பத்தை நடத்தக்கூடிய, பிள்ளை குட்டிகளோட படிப்பு பார்க்கக்கூடிய, சொந்த செலவுகளை பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பையன். அந்த பையன் காலேஜுக்கு போட்டு இந்த தலைவர் வர்றாரு, தளபதி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான், டபுள் சேர்த்திக்கிட்டு. அப்போ விஜய் வண்டி வரும்பொழுது விஜயை பார்த்துட்டு ஏன்னு கை காமிச்சிட்டே போனவன் எதிர்த்தாப்புல நின்று ஜீப்பை பார்க்க மறந்துட்டான். நேராக கொண்டு போய் போன ஸ்பீடுக்கு அதில் கொண்டு போய் முட்டி கீழே விழுந்தவனுடைய தலை நேரடியாக தரை இதில் பட்டுருச்சு, ரோட்டில் பட்டார்னு தலைப்பட்டு அந்த இடத்துலேயே பையன் மூர்ச்சியாகி விட்டார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சில நாட்கள் அவர் சிகிச்சையில் இருந்து அவசர சிகிச்சையில் வந்து அண்ணன் அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. அந்த கட்சியிலேருந்து ஒரு பய போய் பார்க்கல, ஒரு பொறுக்கி, ஒரு போக்கிரி, ஒரு அயோக்கிய நாயும் போய் பார்க்கல. அந்த குடும்பத்துக்கு முழுக்க அங்கே பாதுகாப்பாக இருந்து அரசு, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தான் அன்பில் மகேஷ் அண்ணன் போய் நேராக பார்த்து என்ன உதவிகள் வேணுமோ நாங்கள் செய்யணும் அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வந்தவர். இப்போ அதே மாதிரியான ஒரு ரீக்ரியேஷன் காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அன்றைக்கி எப்படி தஞ்சாவூரில் அந்த வண்டி வரும்பொழுது இப்படி போய் ஒருத்தன் பீச்சில் இதில் ஜீப்பில் விட்டானோ, அதே மாதிரி விஜய் வண்டி இப்படி போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அதே காட்சியை ரீக்ரியேட் பண்ணது மாதிரி இருந்துச்சு அந்த காட்சி. ஆனால் அங்கே அந்த பையன் இறந்து போயிட்டான், பாவம். இவன் இறந்து போயிட்டானா என்னன்னு நமக்கு தெரியல. என்னங்க நகைச்சுவை காட்சின்னு சொன்னீங்களா, நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் இப்போ நகைச்சுவை காட்சி ஆச்சு, இதெல்லாம் சீரியஸ் காட்சியே கிடையாது. என்னடா என்ன இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கிறீங்க, எத்தனை தலை உருளுச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இறப்பை வந்து கொண்டாடுகிற மலையாக மாற்றியவர் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் தான். ஒரு கூட்டத்துக்கு போனாக்க ஒரு மினிமம் ஒரு 4 உசரியாவது போட்டு தரணும், காவு வாங்கணும் அப்படிங்கிறத கட்சியினுடைய இலக்காகவே வைத்துக் கொண்டிருப்பவர் தான் நமது தலைவர் தளபதி அவர்கள். அதில் ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவுசெய்து. ஆமோ பாண்டிச்சேரியில் மணவெளின்னு ஒரு தொகுதி இருக்குது. மணவெளி தான் நினைக்கிறேன் தொகுதி பேர், மணவெளி தொகுதியினுடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. வேட்பாளருக்கு வந்து செல்வம் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. கொடுமை என்னன்னா, மணவெளி தொகுதியினுடைய தாவேக்கா வேட்பாளர் பேர் ராமு, சரிங்களா? ராமுவை தூக்கி பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, ஏங்க நீ எம்ஜிஆர் ரசிகன் வர சொல்கிற, எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் அடுத்த எம்ஜிஆராக வரப்போகிறோன்னு சொல்கிற, திருச்சியில் கூட்டம் போடுறது பொழுது கூட நீ பெரியார் சிலைக்கு மாலை போடல, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடல, அண்ணா சிலைக்கு மாலை போடல, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு தான் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி நின்று தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற. ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி ஒரு விஜய், திரிஷா அப்படி இந்த கட்சியை வழிநடத்துவதற்காக. அப்போ எம்ஜிஆர் வெளி வந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் வேறு யார்கிட்டையும் போனால் அந்த வழியில் நீங்கள் போக முடியாது. அதனால எம்ஜிஆர் பண்ண இடத்துல இல்லை. எம்ஜிஆர் தன்னுடைய இறுதி நாள் வரை தன்னுடைய திரைப்படங்களில் ஒரு பெயரை விடாமல் உச்சரித்தார் என்றால் அது ராமு தான்டா. ராமு ராமு, அது நல்லவனாக இருந்தாலும் ராமு, அல்லது ஒரு விலங்கு வச்சு படம் நடித்தார், ஒரு நாய், ஒரு நரி, ஒரு யானை, ஒரு சிங்கம் அந்த படத்தில் நடிக்குது அப்படின்னாலும் அந்த விலங்கினுடைய பேரும் ராமு தான். ராமு அப்படின்னு கூப்பிடுவார். இல்லை வில்லனாக இருந்தால் ராமு அவ்வளோதான். ராமுங்கிற பேர் தான், ரியாக்ஷன் தான் வேற வேற இருக்குமே தவிர பேர் ஒன்று தான். அவருடைய எல்லா படத்துலையும் ஒரு கதாபாத்திரத்துக்கு ராமுங்கிற பேரை வச்சுருவாப்புல. அந்த ராமுங்கிற பேரில் ஒரு கேண்டிடேட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி மாலை போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்த நீ, எம்ஜிஆர் தான் என்னோட கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிற நீ, ராமுங்கிற கேண்டிடேட் பேரை எப்படா மறந்த? எப்படி மறந்த நீ? இது உன் கேண்டிடேட்டுக்கு உன் கட்சிக்கு செய்கிற துரோகம் மட்டும் இல்லை, இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்கிற துரோகம் தாது. எம்ஜிஆர் மட்டும் உசுரோட இருந்திருந்தார் வை, தோட்டத்துக்கு கூப்பிட்டு உன்னை வெளுவல்னு எடுத்திருப்பாப்புல. எப்படா ராமுங்கிற பேரை மறக்கலாம்? நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வேட்பாளர் செல்வங்கிறாப்புல. இதில் குடும்பம் என்ன தெரியுமா? இவன் கேண்டிடேட்டு 14 பேர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். 14 பேரில் ஒருத்தவன் பேரோட செல்வம்னு இல்லை. இந்த செல்வம்ங்கிற பேர் உன் மைண்டுக்குள்ளே எப்படி போய் விழுந்துச்சு? அப்போ செல்வம் யாருனாக்கா அதே தொகுதியில், மணவெளி தொகுதியில் பாஜக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் பேர் தான் செல்வம். நீ எப்படி ராமுவுக்கு ஓட்டு கேட்க போய் செல்வத்துக்கு வாக்களிங்க? அப்போ டிஸ்கஷன் என்னவாக நடந்ததுன்னா, அதை சும்மா சொல்லலை, இந்த ஜோக்கெல்லாம் நம்ம ஓரத்தில் வச்சிடலாம். செல்வங்கிற கேண்டிடேட் பேர் உன் மனசில் எப்படி வந்துச்சு? அப்போ அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் எதோ நடந்திருக்கு. அப்போ டிஸ்கஷனாக இந்த தொகுதியில் செல்வம் நிற்கிறார், அதாவது இந்த தொகுதியில் செல்வம் நிற்கிறார், நம்ம வேட்பாளர் பேர் ராமு அப்படிங்கிற டிஸ்கஷன் இல்லை. பாஜகவிற்கு ஆதரவான டிஸ்கஷன்ஸ் உள்ளே போயிருக்கு. அதில் ராமுங்கிற பேர்லாம் உள்ளே வந்திருக்கலாம். அதில் ஏதோ ஸ்டக்காகி போய் நின்றுருக்காப்புல. ஏன்னாக்கா அவருடைய உதவியாளர் பேர் செல்வம் தான், விஜயனுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் பேரும் செல்வம் தான். அந்த செல்வத்தை தான் இவர் அடித்து உதச்சி துன்புறுத்தினதாக அந்த சம்மந்தப்பட்ட செல்வமே வந்து பேட்டி கொடுத்தாப்புல. அப்போ அந்த செல்வத்தினுடைய பாதிப்பு உள்ளே இருந்துச்சா அல்லது உண்மையிலேயே பிஜேபி வேட்பாளருடைய எனக்கு அந்த தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் பேர் செல்வம். அப்போ எப்படி நீ ராமுக்கு ஓட்டு கேட்க போய் எப்படி நீ செல்வத்துக்கு ஓட்டு? எனக்கா ராமுவும் பிஜேபி தான். ஒருவேளை சரி யார் இவருக்கு ஓட்டு கேட்டானா அவருக்கு ஓட்டு கேட்டானே, நம்ம வந்தாங்கன்னா அவங்க வந்தானே, ஆக மொத்தம் அதை பாண்டி அவ்வளோதான். அதனால வடிவேல் சொல்லுவாப்புல, நான் லவ் பண்ணேன்னா நீ லவ் பண்ண தம்பி, ஆக மொத்தம் அந்த குடும்ப தரிசனம் போதும் எனக்கு அப்படின்னு பாப்புல. அந்த மாதிரி பிஜேபி வந்தா என்ன அல்லது தாவாக்கா வந்தா என்ன, ஆக மொத்தம் பாண்டிச்சேரியில் நமக்கு தரிசாகணும். அதனால ராமு வந்தா என்ன, செல்வம் வந்தா என்ன, எல்லாம் நம்ம ஒரே கேண்டிடேட் தானே. இதோட செல்வத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். இந்த செல்வம்னு நிற்கிறார் பார்த்தீங்களா, இவர் முன்னாடி சபாநாயகராக இருந்திருக்கார் பாண்டிச்சேரியில். பிஜேபியினுடைய மூத்த அரசியல்வாதி தான் நம்ம செல்வம். அதனால் சரி பிஜேபியில் 2 கேண்டிடேட் நிற்கிறாங்க ஒரே தொகுதியில். பிஜேபியில் 2 கேண்டிடேட் மணவெளியில், ஒன்று செல்வம், இன்னொன்று ராமோ. நம்ம கட்சி வேட்பாளர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே, நல்லா தெரியுமே, ஏன் தெரியாது? நல்லா தெரியும், நல்லா தெரியும். நான் ஒன்றும் அறிமுகப்படுத்தட்டுமா அவங்க வேட்பாளர்களை? புதுக்கோட்டையில் உள்ள, மன்னிக்கணும், பட்டுக்கோட்டையில் உள்ள வேட்பாளர் பேர் ஏனம், ஆமாம் ஏனாம், ஏனாதி அவர் பேர் என்ன, ஏனாதி செல்வம், ஏனாதி மதன், ஏனாதி மதனா, ஏனாதி மதன், நான் மறந்துட்டேன் பாருங்க. ஏனாதி மதன் தான் பட்டுக்கோட்டையில் உள்ள வேட்பாளர், தாவேக்கா சார்பாக போட்டியுள்ள வேட்பாளர், மாவட்ட பொறுப்பாளர். அந்த ஏனாதி செல்வம் யாருனாக்கா 1ஆம் நம்பர் பாலியல் பொறுக்கி, 1ஆம் நம்பர் பொறுக்கி பெயர். ஒரு ஊரில் திருவிழா நடந்திருக்கு, அதில் பெண்களை கையை பிடிச்சி இழுத்து அவங்கள ரொம்ப தகாத முறையில் அவங்ககிட்ட செயல்பட்டு அங்கே ஊரில் உள்ள மக்களை தூக்கி போட்டு மிதின்னு மிதித்து வாய்க்குள்ளே உலக்கையை விட்டு ஆட்டி எடுத்தவன் தான் நம்ம ஏனாதி மதன். அப்படி போட்டு வெளுவெள்னு வெளுத்ததில் அவருடைய ஒரு பல்லு கூட உடஞ்சி போச்சு அடித்ததில். அதுக்கப்புறம் போய் பல்லு கட்டிட்டு இருந்திருக்காப்புல. நீங்கள் வாயை திறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பல்லு கட்டின பல்லாக இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அப்படியாப்பட்ட நபர் தான் அந்த ஏனாதி மதன் அப்படிங்கிறவர். அவர் தான் பட்டுக்கோட்டை வேட்பாளர். பேராவூர் வேட்பாளர் சொல்லட்டுமா? சந்திர காண்டீவன். பேர் மாஸ்டருக்கு ஒன்றும் குறைச்சல, சந்திர காண்டீவன் வச்சுருக்காப்புல. இவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா இவர் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள். என்னென்ன வழக்குகள்னால், சமூக நீதி போராட்டத்துக்காக போராடினதில் அரசு வந்து வழக்கு போட்டுச்சு. அப்புறம் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் டெல்லி வரைக்கும் போய் போராடி அங்கே விவசாய சட்டத்தை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கடைசி நாள் வரைக்கும் சோறு தண்ணி இறங்காமல் எச்சில் கூட உள்ளே போகாமல் உண்ணாவிரத போராட்டத்தவர். மொகரக்கட்டையை பற்றினால மொகரக்கட்டையை, இந்த மொகரக்கட்டைக்கெல்லாம் நம்ம ஃபேக்ட் செக் எடுத்து பேசணுன்ற அவசியமே இல்லை. சில மொகரக்கட்டையெல்லாம் நான் பார்த்தாலே சொல்லிடுவேன். இப்போ சீமாலாம் நான் பார்த்தேன்னு சொன்ன பாருங்க, இவன் ஒரு பொறுக்கி பையன்னு சொன்ன பாருங்க. அதேமாதிரி விஜயை பார்த்தா சொல்லிடலாம் ஒரு பொறுக்கி பையன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த முகரக்கட்டை, இந்த சந்திரகாண்டி பண்ணலாம். நீங்கள் ஜாதகம், நீங்கள் இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க இருப்பாங்களா, இதெல்லாம் ஜாதகமே தேவையில்லை.
ஃப்ளாஷ்பேக்கு என்ன எதுவுமே முகரக்கட்டையை பார்த்தே சொல்லிடுவேன், இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் பொறுக்கி, இதெல்லாம் அயோக்கிய நாய், இது திருட்டு போய் அதை முடிச்ச வைக்கிறத பார்த்தே சொல்லிடலாம். 10க்கு மேற்பட்ட வழக்குகள், கொலை வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு, அப்புறம் திருட்டு வழக்குகள், சில வழக்குகள் இருக்குது. இதை தாண்டி முக்கியமான வழக்கு என்ன தெரியுமா? கஞ்சா வழக்கு. கையும் களவுமாக 13 கிலோ கஞ்சாவோட, ஏதோ அவர் அடிக்கிறது 2 சுருள் போட்டு எடுத்துகிட்டு போனாப்லனாக்கா அது இல்லை, அவர் ஓன் கன்சப்ஷன் இல்லை. 13 கிலோ ஒருத்தவங்க கஞ்சா வச்சிருந்து போலீஸில் பிடிப்பட்டிருக்கானாக்கா தனிப்பட்ட முறையில் 13 கிலோ கன்சப்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ 13 கிலோங்கிறது டிஸ்ட்ரிபியூஷனுக்காக வாங்குறது, ஒரு ஏரியாவுக்கும் ஒரு தெருவுக்கும் 1/2 கிலோ 1 கிலோன்னு அங்கே உள்ள லோக்கல் பார்ட்டிஸ்டே பிரித்து கொடுக்குறது. அப்போ அந்த மாவட்டத்துக்கான கஞ்சா சப்ளையராக இருந்தவர் தான் நம்ம சந்திர காண்டிபன். இந்த பேர் மசரை பார்த்தாலும் எரிச்ச மசரவர் சந்திர காண்டிபன். அவர் 10 நாளைக்கு முன்னாடி தான் பெயிலில் வந்திருக்காப்புல. உடனடியாக கூப்பிட்டு சீட்டை கொடுத்துட்டாங்க. சீட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் கட்சியில் பொறுப்பு இது உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. அப்படியாப்பட்ட வேட்பாளர் தான். ரொம்ப வேட்பாளர் தெரியாது, இன்னும் சொல்லட்டுமா? நம்ம இவர் இருக்காம மரிய வில்சன், ஆர்கே நகர் வேட்பாளர். அவன் பொறுக்கிலையும் பொறுக்கி ஏவன் பொறுக்கியாக இருக்கான். பார்க்கறதுக்கு ஆள் டீசெண்டாக அந்த ரீல்ஸ்லாம் போட்டு தெரியலான்னு பார்த்தோம்னாக்கா உள்ளே போய் பார்த்தோம்னா பொறுக்கிலையும் பொறுக்கி நான் 1ஆம் நம்பர் பொறுக்கி. சீமானை விட ஒரு பொறுக்கியை நான் உலகத்தில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். அது மரிய வில்சன். நம்ம ஜேபிஆர்னு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்கும், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். அதில் அந்த ஜேபிஆருடைய ஒரு மகள் ரெஜினான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், சரியா எனக்கு ஞாபகம்ல, ரெஜினான்னு தான் நினைக்கிறேன். 3 மகள் என்னமோ, நம்ம ஃபேமிலி தேவையில்லை, ஒரு பொண்ணை கட்டியிருக்கவன் தான் மரிய வில்சனு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மரிய வில்சன் தனியாக மட்டும். அப்புறம் ஜேபிஆர் கூப்பிட்டு அவனுக்குள்ள 2 இன்ஸ்டியூஷன் நீ பார்த்துக்க, இந்த சொத்தை வச்சுக்கோ, இந்த வீடை வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சுன்னு சொல்லி பிரிச்சுட்டாப்புல. அந்த காசு பணத்தை அந்த இன்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு, லோலாய்த்தனம் பண்ணிக்கிட்டு, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு தெரியுற மொன்ன நாய் தான் இந்த மரிய வில்சன்கிற நாய். இந்த நாய் என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜ் கட்டும் பொழுது அந்த நுழைவு வாயில் ஆர்ச் கட்டியிருக்காங்க. அப்போ இந்த வடக்கு நண்பர்களை வச்சு இந்த வேலையை பார்த்துருக்காப்புல மரிய வில்சனு. அது உடனடியாக காலேஜ் திறக்கணும் அல்லது உடனடியாக அதை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போட்டு, அப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னாக்க இவ்வளோ நாள் வேலை பார்த்து இவ்வளோ சிமெண்ட் போடணும், இவ்வளோ மண் போடணும், இவ்வளோ கலவை போட்டாலே அது ஸ்ட்ராங்காக நிற்கும். சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். 2 மூணு நாள் சிமெண்ட் இருக்குது, ஒரு கட்டத்தை கட்டணும்னாக்கா நான் மண்ணையாக வச்சு மண்ணை கொண்டு வச்சு அமுக்கிறதா அல்லது மாட்டு சாணியை வச்சு எடுக்கட்டுறதா, அது எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்? அந்த மாதிரி அந்த வடக்கு நண்பர்களை வச்சு 2-3 நாளில் வேலையை முடிக்கணும் வேலை வாங்கி அதை கட்டினா ஆர்ச்சி நிற்காம பொத்துன்னு கீழே விழுந்தா அதில் 3க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இறந்து போன குடும்பத்துக்கு, செத்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நிதி ஆதாரத்தையும் அவங்க தரல. நஷ்டமாக கொடுக்கணும்ல, ஒரு உசுறு பேருக்கு வேலை பார்க்கணும், 3க்கும் மேற்பட்ட உசுறு பேருக்குனாக்கா சரி இவ்வளோ நஷ்டேடாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கேஸாக போய் நீதிபதி காரி துப்புறாப்புல, ஏன்டா இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, ஜேபிஆர் ஃபேமிலியாக இருக்க, மருமகனாக இருக்க, ஏன்டா அவனுக்கு இந்த பொழப்பு, கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலாம், 3 உசுறு பேருக்குலடா, இந்த நிமிஷம் வரைக்கும் ஒத்த பைசா தரலைங்க. இது மட்டும் இல்லாமல் இதை வச்சு என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு தனிப்பட்ட ஒரு 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 குண்டர்களுக்கான ஒரு ஏரியாவே வச்சுருக்காங்க. அவன் சொல்ல போனாங்க எல்லா பொறுக்கி வேலைகளையும், கட்ட பஞ்சாயத்து முத கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பொறுக்கி. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு குடும்பத்தை வந்து அடித்து துன்புறுத்தி மிரட்டுகிற வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடம் பாண்டிச்சேரி. அந்த சம்பவம் நடந்துச்சுல, மரிய வில்சன் ஊடி வந்து அடிக்கலாம் பார்த்தீங்களா, அது பாண்டிச்சேரி எடுத்த சம்பவம். அது கேஸாக ஃபைலாக இருக்குது, பாதிக்கப்பட்டவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அது மரிய வில்சன் மேலே. இப்படியாப்பட்ட ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஆள் கடத்தல் பண்ணுறது, தூக்கி வச்சு அடிக்கிறது, உதைக்கிறது, இப்படியாப்பட்ட ஒரு பொறுக்கி தான் இந்த மரிய வில்சன். இதில் கேண்டிடேட்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸை பற்றி தான் தெரியுமே உங்களுக்கு. இன்னொன்று சொல்லுவா, நம்ம திருவள்ளூர் கேண்டிடேட்டு அந்த ஆளு பேர் இதை குட்டி என்கிற பிரகாசம்னு நினைக்கிற அந்த ஆளு பேர். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், இவன் விஜய் இந்த தாவேக்கா சார்பாக போடப்பட்ட கூட்டம், அதில் தாவேக்கா அந்த துண்டை போட்டுக்கிட்டு வந்து விஜயனுடைய ரசிகர்கள், விஜயனுடைய தாவேக்கா தொண்டர்கள், பெண் தொண்டர்கள் அவங்க வந்தாங்கல்ல கூட்டத்தில், தலைவன் என்ன பண்ணுறானாக்கா வேலையை காமிச்சிட்டான். யார், நம்ம ஏனாதி மதன் மாதிரி. அவன் திருவிழாவில் இவன் சொந்த கட்சி கூட்டத்திலேயே சொந்த கட்சிக்கார பொண்ணுங்களையே லோலாய்த்தனம் பண்ணிட்டான். அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவாயிடுச்சு, பாலியல் வழக்கு. அந்த பொண்ணை வந்து பாலியலாக துன்புறுத்திருக்காங்க கூட்டத்தில் வச்சுங்க. இந்த விஷயத்தை, இந்த மாற்றம் யார் பண்ணுவாங்கனாக்கா நம்ம ஊரில் பிஜேபிக்காரங்க தான் பண்ணுவாங்க, வேற எவனும் பண்ண மாட்டான். இதே மாதிரி ஒரு வழக்கு இருக்குது. வழக்கு ஆகாத சில விஷயங்களும் இருக்குது. இமானுவேல் சேகர்னார் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு போயிருந்தாங்க. அந்த பிஜேபியில் உள்ள ஒரு பெண் பொறுப்பாளரை இன்னொரு ஆண் பொறுப்பாளர் பட்டப்பகலில், ஏங்க பொட்ட வெயிலுங்க, அடிக்குது வெயில், இந்த வெயிலெலாம் அவனுக்கு எப்படி தான் மூடு வரும்னே தெரியலையா, வெயிலில் பந்தல் கிந்தல் போல் வெயிலில் நிற்கிறாங்க.
அந்த வெயிலில் அவனுக்கு மூடு வந்து ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. அந்த வீடியோட பயங்கர வைரல். அப்போ இதை யார் அப்புறம் நீங்கள் கேட்டீராகன்னு நம்ம சொல்லவே தேவையில்லை. அப்புறம் நம்ம இவர் கருணாகராஜன் இப்போ தான் விளக்கமத்திரி வாங்கினப்பல. இப்போ இந்த வேலையை யார் பார்க்கணும்? பாஜக பார்ப்பா. இப்போ இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது டிவிக்கு இஸ் ஈக்குவல் டு பிஜேபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வேட்பாளர்கள். இன்னொரு பொண்ணு ஒன்று வேட்பாளர் கோயம்புத்தூர் பக்கம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஜோசியக்கார பொம்பளையாக இருக்குது. ஜோசியக்கார பொம்பளைனாக்கா பித்தலாட்டம் பண்ணுறது. அதாவது கேன்சருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, நீங்கள் அறிவியலை நோக்கி மருத்துவத்தை நோக்கி போக தேவையில்லை, கேன்சருக்கு ஜோசியத்தில் சரி பண்ணலாங்குது. சரிங்க, வயிற்று வலி பல்லு வலிங்க ஜோசியத்தில் சரி பண்ணிடலாம். ஏங்க இது சரியில்லைங்க அது சரியில்லைங்க ஜோசியத்தில் சரி பண்ணிடலாம். அந்த பொம்பளை ஊர் முழுக்க ஏமாற்றி காசு பணம் பார்த்துட்டு இருக்க அந்த பொம்பளை தான் அந்த பொம்பளை. அந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு இதில் கோயம்புத்தூரில் இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கேண்டிடேட்ஸை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, இந்த தான் கேண்டிடேட்டு, இதுக்கு மேலே விளக்க வேணாமா? வர்றேன். களத்தில் மக்களோட மக்களா நிற்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது களத்தில் மக்களோட மக்களாக இவங்க நிற்பாங்களாம். யார்? மரிய வில்சனு, அந்த பொம்பளை பொறுக்கி, இந்த பாலியல் குற்றவாளி, அப்புறம் அந்த கஞ்சா விற்கிறவன், அப்புறம் அந்த கூட்டத்தில் பொம்பளைங்களை லோலாய்த்தனம் பண்ணவன், அப்புறம் அந்த ஜோசியம் பார்க்குற பொம்பளை, இவங்க எல்லாம் மக்களோட மக்களாக நின்று சேவை செய்தவங்களாம். இது வரைக்கும் மக்களோட மக்களாக நின்று அவங்க என்ன சேவையை புரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லு. ஏனாதி மதன் மக்களோட மக்களாக நின்று அந்த கூட்டத்தில் நின்று ஒரு சேவை செஞ்சுருக்கான். அப்புறம் உன் கட்சி குட்டி என்கிற பிரகாசன் திருவள்ளூர் கேண்டிடேட், அவன் உன் கட்சி தொண்டர்களில் உன் கட்சிக்காக வந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக நின்று தொண்டர்களாக நின்று ஒரு வேலையை பார்த்துருக்கான். இதை தவிர வேறு என்ன வேலையை பார்த்துருக்காங்க? பஸ் ஸ்டாண்டில் மக்களோட மக்களாக நின்று கஞ்சா விற்று நம்மளால் சந்திரகாண்டிவன் அப்படி மக்களோட மக்களாக நின்று ஒரு சேவை செஞ்சுருக்காப்புல. வேறு என்ன சேவை செஞ்சுருக்கீங்கன்னு புரியலையே. 41 பேரை கொண்டுட்டு ஓடினீங்க இல்லை, அதுதான் நீங்கள் மக்களோட மக்களாக நின்று செய்த சேவையா? அன்றைக்கி 41 பேர் சாகும் பொழுது அந்த இடத்துல நின்று அந்த மக்களை காப்பாற்றிருந்தீங்கன்னாக்கா நீ மக்களோட மக்களை நின்று சேவை செய்கிற. அங்கேருந்து நின்று தலைதறிக்க ஓடனு இல்லை. நீ மட்டும் இல்லை, உனக்கு 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய புசி ஆனந்து, அப்புறம் சில்பா குமார், அப்புறம் இந்த இவன் லூசு மோகனு, எழும்பூர் கேண்டிடேட் லூசு மோகனு, இந்த பைத்தியக்கார பயலுக்கு இந்த கூட்டம் பூரானு தெரிச்சு ஓடுனீங்கல்ல. இதுதான் மக்களோட மக்களாக நின்று நீங்கள் சேவை செய்கிறதா? ஏன் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகும்பொழுது அங்கே மைக்கை நிட்டு பொழுது ஏன் தெரிச்சு ஓடனேன்? இதுதான் நீங்கள் மக்களோட மக்களாக நின்று சேவை செய்கிறது. இதில் மக்களோட மக்களால் நின்று இவங்க தள்ளி விட்டாங்களாம். இவங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் கிழிக்கணுமா? நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்ம அண்ணா தம்பின்னு நம்மளுடைய வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி உங்க முன்னாடி நான் அறிவிச்சிட்டேன். அதாவது இந்த கொலை பண்ணுறவன், இந்த கொள்ளையடிக்கிறவன், ஆள் கடத்தல் பண்ணுறவன், கஞ்சா விற்கிறவன், அப்புறம் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன், அப்புறம் பாலியல் பொறுக்கி, அப்புறம் நைஸ் இடுப்பு கட்டுறவன், அந்த தொடையில் கை வைக்கிறவன், இந்த பயிலோ பூரா என்ன சொல்கிறான்னா இவங்க தான் வேட்பாளர்கள். இவங்களாம் நம்ம அண்ணன் நம்ம தங்கச்சி. ஏண்டா இப்போ உன் அண்ணன் உன் தங்கச்சி உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? கஞ்சா வைப்பாங்களா? இப்படி பாலியல் பொறுக்கித்தனம் பண்ணுவாங்களா? கொலை செய்வாங்களா? ஆள் கடத்தல் பண்ணுவாங்களா? மிரட்டி பணம் வாங்குவாங்களா? கஞ்சா விற்பாங்களா? இவங்க தான் நீங்கள் அண்ணன், உங்கள் அண்ணன்லாம் இந்த வேலையை தான் பார்ப்பாங்க, உங்கள் தம்பிலாம் இந்த வேலையை தான் பார்க்குறானா? இப்போ இதெல்லாம் செய்கிறவனா அண்ணன் தம்பிங்கிறான். இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னாக்கா, இவனுடைய வேட்பாளர்கள் அங்கே இதில் நிறுத்திருக்கான் பாருங்கள். இங்கே பாண்டிச்சேரி நிறுத்திய வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள். ஒரு நிமிஷம் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அதில் டிக் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த டிக் அடிச்சிருக்கிற நபர்கள் எல்லோருமே பாஜகவை சார்ந்தவர்கள். இவங்க எல்லாமே தாவக்க வேட்பாளர்கள். இந்த முதல்ல இருக்காம பாருங்க, லாஸ்பேட்டை சாமிநாதன். அந்த லாஸ்பேட்டை சாமிநாதன் உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இப்போ சாமிநாதன் போட்ட மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. இந்த லாஸ்பேட்டை சாமிநாதன்கிறவன் பிஜேபி மட்டும் இல்லை, இவங்க எல்லாமே பிஜேபியிலேருந்து தாவக்காவுக்கு இப்போ சமீபத்தில் வந்தவங்க. அப்போ இந்த சாமிநாதன் பிஜேபி மட்டும் இல்லை, இவன் பக்கா ஆர்எஸ்எஸ்காரன். ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுவான்? ஊரில் குடிசை கொளுத்துவான், ட்ரெயினை கொளுத்துவான், ஆளை கொளுத்துவான், முஸ்லீமை கொளுத்துவான், கிறிஸ்டினை கொளுத்துவான், தலித்தை கொளுத்துவான். அப்புறம் என்ன பண்ணுவான்னா கடைசியாக ஓபிசியை கொளுத்துவான். பாப்பா மட்டும் தான் ரெண்டுன்னு சொல்லுவான். அந்த ஆர்எஸ்காரன் தான் இந்த சாமிநாதன் என்கிற ஆர்எஸ்எஸ்காரன். இவன் ஒரு கேண்டிடேட்டுங்க. அப்புறம் அந்த அடுத்த டிக்கு பாருங்கள், திருபுவனை கேண்டிடேட்டு சரவணகுமார். இந்த சரவணகுமாரும் பிஜேபியில் வந்தவன். பிஜேபி மட்டும் இல்லை, இஸ் ஆல்சோ ஆர்எஸ்எஸ். இவன் பக்கம் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ் மார்ச்லாம் பண்ணுவாங்கல்ல அங்கே பாண்டிச்சேரியில், அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பில் பங்கெடுத்தவனும் கூட இவன் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்காரன். அடுத்து அதுக்கு கீழே இன்னொரு பிஜேபி ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ராஜ்பவன் சந்திரன் சொல்லிட்டு, அவன் ஒரு பிஜேபிக்காரன், பிஜேபியிலேருந்து வந்தவன். அதேமாதிரி இந்த மணவழி ராமு இப்போ என்னாப்பில் பாருங்கள், ராமுக்கு ஓட்டு கேட்க சொன்னால் செல்வத்துக்கு ஓட்டு கேட்டாப்புல மணவழியில் அந்த மணவழி ராமு அந்த ராமு. அது பதில் வில்லியனூர் ரமேஷ், அப்புறம் டிஆர் பட்னம் கணேஷ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியிலிருந்து சமீபத்தில் இப்போ
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி கேண்டிடேட் அறிவிச்சாங்களா, அறிவிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அப்படியே கட்சிக்கு வந்தவங்க. இப்போ இவங்க எல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய அண்ணன் தம்பி யார், இந்த பிஜேபி ஆர்எஸ்காரவங்க நம்முடைய அண்ணன் நம்முடைய தம்பி, இவர்களுக்கு வாக்களித்து பாண்டிச்சேரியை குட்டிச்சவராக அளித்து பாண்டிச்சேரியில் சாதிய கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டி நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரியை காலி பண்ண வேண்டும் அப்படின்னு தலைவன் ஓட்டுக்கிட்டு இருக்காப்ல. நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க, சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலா பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? இப்போ இவர் சொன்னது என்னன்னாக்கா, போன தடவை பாண்டிச்சேரியில் வந்து பேசும்பொழுது நான் ரேஷன் கடையை பற்றி ஒன்று சொன்னேன், அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், விகடன் வெப்சைட்லேயே வந்துருக்குன்னு சொல்கிறாப்புல. விகடன் வெப்சைட்டில் வந்த விஷயம் வேறு. அவர் சொன்னார்ல, அதெல்லாம் விகடன் வெப்சைட்டில் வந்த மேட்ரு தான். ஆனால் இவர் சொன்னது என்னன்னாக்கா, இந்த பிரச்சனைகளை அடுக்கி அவர் சொல்லலை. இவர் சொன்னது என்னன்னாக்கா, அதை நீங்களே கேளுங்க. இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். இதுதான் அவர் சொன்னது. எலெக்ஷன் என்னங்க? அப்போ அவர் சொன்னது என்ன, விகடன் வெப்சைட்டில் வந்தது என்ன? விகடன் வெப்சைட்டில் வந்தது ஃபுல் டீட்டெயில். இவர் சொன்னது இந்தியாவிலேயே வந்து பாண்டிச்சேரியில் மட்டும்தான் ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ரேஷன் கடை இருக்கின்றது. இப்போ எப்படி இருக்குதுனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. இவர் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் விகடனில் சொன்ன விஷயமாக சொன்னது எல்லாமே உண்மை தான். இருந்துச்சு, அப்புறம் இல்லாமல் போணுச்சு, அப்புறம் இருந்துச்சு இல்லாமல் போணுச்சு, பூட்டினாங்க திறந்தாங்க வந்துச்சு. இடையில ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த கிரண்பேடி அவர்கள் ஆளுநராக இருக்கும் பொழுது அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அரிசியிலையும் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கிரண்பேடி வந்து அந்த ரேஷனில் வந்து அரிசி போடுறதை நிப்பாட்டிட்டு பணமாக நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த பேட்டனை மாற்றினதே கிரண்பேடி தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த கிரண்பேடி யார்? அப்போ ரேஷன்கிற சிஸ்டத்தையே டோட்டலாக ஸ்டாப் பண்ணது யாருன்னா கிரண்பேடி. ஏன்னாக்கா அரிசி இறக்குமதி செய்கிறதுல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆளுநர் சொல்கிறாங்கனாக்கா அவங்க ஏதோ ஒரு கார்ப்பரேட் நலன் கருதி இந்த ரேஷன் விஷயத்தை கட் பண்ணாக்கா கார்ப்பரேட்டுகள் நலன் இருக்குது, நேரடியாக பணத்தை போட்டோம்னாக்கா அவன் கார்டுக்கு எங்கே போய் அரிசி வாங்குவானாக்கா சூப்பர் மார்க்கெட்டு போய் அரிசி வாங்குவான். அப்போ அந்த ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டும் ஒரு முதலாளித்துவமானது. அப்போ அந்த முதலாளிகளுக்கு ப்ரைவேட்டாக பணம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதலாளிகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு அந்த ஆளுநர் சொன்னதாக நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா? அப்படி நம்ம சொல்ல வரல. அப்போ அப்படி இல்லைனாக்கா யாரோ ஊழல் செய்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆளுநர், அப்போ அந்த ஊழல் செய்கிறவங்க யாருன்னு சொல்லணும்ல. ஏன்னாக்கா பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கே நடக்குது. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான் அங்கே ஆட்சி நடத்திட்டுருக்கு. அப்போ அப்படின்னு ஆட்சி நடக்கும் பொழுது யாரோ ஊழல் பண்ணுறாங்க இறக்கும் பொழுது அப்படின்னாக்கா அது நிரூபணமாகணும்ல. அப்போ நிரூபணம் நினச்சினாக்கா பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ஊழல் செய்யுது, பாஜகவும் கூட்டணி இருக்கிறது, நிறைய பதவிகளை வகிக்கிறது அப்படின்னாக்கா பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து அரிசி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். அப்போ மிகப்பெரிய ஊழல் கட்சியாக ஊழல் ஆட்சியாக என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் அங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறத ஆளுநர் கிரண்பேடி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில் ஊர்ஜிதமாகுது. அப்போ கிரண்பேடி சொன்னாக்கா அந்த ஊழல் செஞ்சவங்க யாருன்னு தண்டிக்கணுமா இல்லையா? அவங்க கோர்ட்டில் வழக்கு போட்டு இவங்க தான் ஊழல் செஞ்சாங்க நிறுத்தணுமா இல்லையா? அப்போ சும்மா போகிற போக்கில் ஊழல்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் பாஜக ஊழல் செய்யும் கட்சி அப்படின்னு கிரண்பேடி சொல்கிறாங்க, என்ஆர் காங்கிரஸ் ஊழல் செய்யும் கட்சி அப்படின்னு இவங்க கிரண்பேடி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னாக்கா கிரண்பேடி பொய் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னன்னாக்கா இந்த ரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணாங்க, அப்புறம் பணத்தை போட்டுவிட்டாங்க, இது எல்லாமே நடந்ததான், மாற்றுக்கிறதே கிடையாது. அதேமாரி சில நிறைய கடையில் பூட்டிட்டாங்க. கோயில்லையும் அரசு அலுவலகங்கள்லையும் பள்ளிகள்லையும் வளாகத்தில் அங்கே உள்ள அந்த காரிடாரில் வச்சு அங்கே தான் விநியோகிக்கிறது. வாரத்தில் 2 நாள் கொடுக்குறது, 3 நாள் கடை ஓப்பன் பண்ணுறது, பாக்கி 4 நாள் இவங்க வேறு இடத்துல உட்காந்துடுறது.
அப்போ கவர்மெண்ட்டே 2 நாள் 3 நாள் ஓப்பன் பண்ணுது, அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. ஆனால் இதற்கு பின்னாடி உள்ள ஒரு விஷயத்தை நம்ம பேசியாகணும். அப்போ டோட்டலாக இப்போ இன்னொரு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, அது எலெக்ஷனுக்கு அப்புறம் அமலுக்கு வரப்போகுது. இந்த என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் இப்போ நீங்கள் இந்த ப்ரைவேட்டாக இயங்கக்கூடிய நம்ம அந்த சில பார்மசிஸ் இருக்கும், அங்கே போனீங்கன்னாக்கா ஒரு கார்டு உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கேயும் ஒரு கார்டு ஒன்று கொடுப்பான். அதில் சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்க பாயிண்ட்ஸ் ஏறிட்டே வரும். அந்த பாயிண்ட்ஸை நம்ம திரும்ப அதை கழிச்சிக்கலாம் பில்லில் அப்படின்னு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கார்டை கையில் கொடுத்துட்டு அதில் சம் பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆரஞ்சு கலர் அட்டைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு, சேப்பு கலர் அட்டைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு, பச்சை கலர் அட்டைக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு உங்களை ஆட் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே கையில் கார்டை கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த கார்டை கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்து உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த கார்டு அந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்படி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்துட்டாங்க. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரப்போகுது. ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க, நடைமுறைக்கு வராமல் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரப்போகுது. அப்படி வந்துச்சுனாக்கா ரேஷன் கடைகள் முழுக்க மூடிடுவாங்க. ஏற்கனவே கொஞ்சம் இருக்குல்ல, அதெல்லாம் டோட்டலாக இழுத்து மூடிடுவாங்க. அப்போ ரேஷன் கடைகள் மூடுவதன் மூலமாக என்ன ஆபத்துனா, ரேஷன் கடை திறந்துருந்தாக்கா அரிசியை நேரடியாக விவசாயிகள்கிட்டேருந்து அரசாங்கம் வாங்கி இந்த மாதிரி ரேஷனுக்கு அந்த அரிசியை அனுப்பும். அப்போ ஏழை விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அரசாங்கம் போய் நேரடி கொள்முதல் செய்யும் பொழுது தான் அது ஒரு ஆதாரமான மினிமம் விலையை வைக்கும். அந்த மினிமம் விலைங்கிறது அந்த விவசாயிகளுக்கு அந்த விவசாயம் செய்வதோடு சேர்த்து ஒரு லாபமாக வரக்கூடியதாக ஒரு மூட்டைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ ப்ரைவேட்டுக்காரன் எடுக்க வர்றான் பார்த்தீங்களா, அவன் எடுக்க வரும்பொழுது கவர்மெண்ட் என்ன விலை நிர்ணயிக்குதோ அதை விட அதிகமான விலை கொடுத்து தான் ப்ரைவேட் எடுப்பான். அப்போ விவசாயிகள் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட போடுறாங்க, கவர்மெண்ட்டை விட அதிகமான விலை தருவியா, 100 ரூபா மூட்டைக்கு எதையும் தருவியா, அல்லது மூட்டைக்கு 200 ரூபா தருவியா அப்படின்னு கேட்டு அது ஓகேன்னா தான் கொடுப்பாங்க. அப்படின்னாக்கா அவன் கவர்மெண்ட்டில் போய்ட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மினிமம் வேல்யூ இருக்குல்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல கவர்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் விவசாயி பாதிக்கப்படாமல் இருப்பான். இப்போ நீங்கள் அப்படி வாங்கி தான் கொண்டு வந்து ரேஷனில் கொண்டு வந்து கொடுப்பீங்க அந்த அரிசியை. இப்போ ரேஷனை மூடிட்டாங்கனாக்கா நீங்கள் டிமார்ட்லேயோ அல்லது வேறு ஒரு ப்ரைவேட் சூப்பர் மார்க்கெட்லேயோ போய் வாங்குங்கன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்தாங்கனாக்கா, அப்போ நாளடைவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு போக எல்லா மார்க்கெட்லேயும் இந்த கார்டு செல்லுபடி ஆகாது. இந்த அம்பானியோட கடைகளில் மட்டும்தான் செல்லுபடியாகும், அதானியோட கடைகளில் மட்டும்தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்பானி அதானி போன்ற பெருநிறுவனங்கள் அங்கே சூப்பர் மார்க்கெட்டு போட்டு அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த பணமும் எங்கே போய் சேரணும்னாக்கா அம்பானிக்கும் அதானிக்கும் போய் சேரும். அப்போ ரேஷன் கடையை மூடிட்டாக்கா அரசு கொள்முதலே செய்யாது விவசாயிகள்கிட்டருந்து. அப்போ நேரடியாக ப்ரைவேட்டு மட்டும்தான் வருவான். ப்ரைவேட்காரன் வரும்பொழுது மூட்டைக்கான ஆதார விலையை லாபமாக வைக்காமல் அந்த விவசாயி நட்டமடையக்கூடிய அளவில் ஒரு மோனோபோலியை கிரியேட் பண்ணி அவன் ரொம்ப கம்மியான விலையில தான் வைப்பான். இந்த நெல் சரியில்லை, இது வந்து கருக்காவாக இருக்குது, அல்லது ஈரப்பதம் சரியில்லை, ஏதோ ஒரு நட்டன்னு சொல்லி அதில் வந்து விலையை ரொம்ப கம்மி பண்ணுவான், ஆதார விலையே கம்மியாக வச்சுருவான். அதை விட இன்னும் கம்மி பண்ணி தான் அடுப்பா எடுக்கும் பொழுது அப்போ ஒட்டுமொத்தமாக விவசாயிகள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. விவசாயிகளுடைய உழைப்பு ப்ரைவேட்டுக்காரனால் முதலாளிகள்னால நேரடியாக சுரண்டப்படும். பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ இதை சொல்லி இவ்வளோ ஆபத்து இருக்குங்க, இதை செய்கிறது யாருனாக்கா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்லலாம். வந்தாலும் யார் விஜய் போகிற போக்கில் ரேஷன் கடையை மூட்டாங்க, இதை மூட்டாங்க, அதை மூட்டாங்க. ஏன் மூடினாங்க, எதுக்காக மூடினாங்க, பின்னுள்ள ஆபத்து நான் சொல்லணும்ல. அவர் மேலே தப்பு கிடையாது, தெரிஞ்சால் சொல்ல போகிறாப்புல, அவர் என்ன வச்சுக்கிட்டா வச்சுக்க பண்ணுறாப்புல. அதில் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா இங்க எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். தில்லை பற்றி யார் பேசுகிறா பார்த்தீங்களா, அதாவது மக்கள் கேட்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், அதுதான் தில்லு வேணும் அரசியல்ங்கிற வேண்டாம். 41 பேரை கொண்டு ஓடும் பொழுது மைக்கை தூக்கிட்டு நின்னாங்களோ ஒரு 10 பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விங்கிறது மக்கள் கேட்குற கேள்வி. ஒரு மக்களும் நேராக வந்து உன்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்களுடைய கேள்விகளை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் தான் பத்திரிகையாளர்கள். அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். அந்த கேள்வியை கேட்டு நீங்கள் ஓகேங்க இல்லைங்க இந்த கேள்வியை தவிர்த்துக்கலாம்னு நீ சொல்லலாம். ஆனால் அந்த கேள்வியை ரிசீவ் பண்ணணும். இப்படி ஒரு கேள்வி இருக்கா, மக்கள் கேட்குறாங்க, நீ கேட்டுட்டு உள்ளே விட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் உள்ளது பதில் சொல்லலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லை, தெரியவும் தெரியாது. எல்லாருக்கும் எல்லாமும் தெரியவும் தெரியாது. சில விஷயங்கள் தெரியாது, சில பேருக்கு பெரும்பாலான விஷயங்கள் தெரியாது. அதுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க அல்லது மூத்த உறுப்பினர்கள் அங்கே கட்சியில் இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை தான் சொல்லலாம், இதை எதாவது தமிழ்நாட்டுக்கு பண்ணலாம், இதை தான் பாண்டிச்சேரிக்கு பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்ல ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை, நமக்கு தேவை இந்த மாநிலத்துக்கு தேவையான உரிமைகள் வந்து சேரணும். அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுத்தாலும் சரி தான், டிஸ்கஸ் பண்ணாமல் உங்களுக்கே தோணுச்சதை நீங்கள் பண்ணாலும் எங்களுக்கு சரி தான். எங்களுக்கு தேவை அடிக்கரும்போ நுணிக்கரும்போ, எங்களுக்கு தேவை சக்கரை ராஜா. சக்கரை வந்தால் நாங்கள் பேசாமல் இருக்க போகிறோம். அப்போ இவர் சொல்கிறாப்புல மக்கள் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும், அதான் தைரியங்கிறாப்புல, அதான் அரசியலுங்க. என்ன இதெல்லாம் நீ பேசும் பொழுது ராஜா ஒன்றும் இல்லை, அதுக்கு போய் கண்ணாடி இன்னும் பேசுறில்ல, அது கண்ணாடி. வடிவேல் சொல்லுவாப்புல, இல்லை என்னது குரங்கு பொம்மை என்ன விட சார், அது கண்ணாடி சார். அந்த மாதிரி ராஜா கண்ணாடிக்கு முன்னாடி இன்னும் பேசிகிட்டு இருக்க ராஜா. நீ சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும்.
பாதுகாப்பை பற்றி யார் பேசுகிற தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சகோதரர்களுக்கு உன் தொண்டர்களுக்கு முதல்ல உனக்கு முதல்ல பாதுகாப்பு ஒன்றா தொண்டர்கள்ட்டேருந்து வந்து வீலில் விழுகுறான், விண்ஷீல்டில் விழுகுறான், மேலே வந்து மரத்துலேருந்து விழுகுறான், டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து விழுகுறான். எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியலங்க, எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியல. இந்த வீடியோ கேம் விளையாடும் போது இப்படி தான் இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். திடீர்னு அந்த நேரையோ போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒன்று வரும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது எங்கேருந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்கிறேன். திடீர்னு விண்ஷீல்டில் ஒருத்தன் வந்து விழுகுறான், அவனை தூக்கி அங்கே போடுறாங்க பவுன்சரு. திடீர்னு வீலுக்கு அடியிலேருந்து ஒருத்தன் வர்றான், எப்படி ஒருத்தன் வர்றான், எங்கடா அந்த விழுறமா நீ அப்படிங்கிற மாதிரி நமக்கே பெரிய த்ரில்லிங்காக தான் இருக்குது. சொல்கிறாப்புல எல்லாருக்கும் பாதுகாப்பு வேண்டும் சொல்கிற ஆளை பற்றியா இல்லையா? உன் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? யாருக்கு பாதுகாப்பு கொடுத்த? உங்கள் அப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? யாருக்கு பாதுகாப்பு கொடுத்த? பனையூரில் இந்த வீடு இல்லை அந்த வீடு, கோவாவில் ஒரு வீடு, சேட்டட் ஃப்ளைட்டில் ஒரு வீடு, யாருக்கு பாதுகாப்பு கொடுத்த? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொண்டாட்டியும் பிள்ளைகளையும் ரோட்டில் விட்டுவிட்டு கூட்டுட்டு தெரியுதாயா? அது என்ன கோல்ஸ்? அது கப்புள்ஸ் கோல்ஸா? கப்புள்ஸ் கோல்ஸ் போட்டு தெரியுறாப்புல, கப்புள்ஸ் கோல்ஸ். இவர் வந்து பாதுகாப்பை பற்றி பேசல. சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. சூப்பர்ண்ணே. அது சிறுபான்மைக்கு ஆதரவு என்று சொல்லிக்கொள்கிற அந்த நடிப்பை நம்பாதீங்கன்றாப்புல. திமுக கூட்டணியில் சொல்கிறாப்புல. இந்த இப்போ திருப்பரங்குன்றத்தில் இஷ்யூ நடந்துச்சுன்னா மிகப்பெரிய இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் நீதிமன்றம் முதற்கொண்டு கையில் வச்சுக்கிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இருக்கும்போது அந்த நீதிமன்றம் அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி வாசல் வரைக்கும் வந்து எவ்வளோ பெரிய கலவரத்தை பண்ணாங்க. அங்கே உள்ள போலீஸ்காரர்கள் தாக்கப்பட்டார்கள். அந்த கலவர கும்பலால் போலீஸ்காரோடைய மண்டை உடஞ்சிச்சு, கைகால் உடஞ்சிச்சு. ஃபுட்டேஜஸ் இருக்குப்பா, இல்லை மீடியாவில் சோஷியல் மீடியாவில் ஃபுட்டேஜஸ் இருக்குது. அப்போ யாருக்கு பாதுகாப்பு? இப்போ அந்த அந்த பிரச்சனை வரும்பொழுது யார் பாதுகாப்பு கொடுத்தது? வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், வி ஆர் நாட் அலோயிங்னு சொல்லது இந்த திமுக அரசாங்கம், திமுக கூட்டணி அரசாங்கம் தான் பதில் சொன்னது. அந்த கலவரத்தை தடுத்தது தான். ஒவ்வொரு முறை இஸ்லாமியர்கள் எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது எங்கே போயிருந்த? எந்த வீட்டில் இருந்த? இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் இருந்தியா? எஸ்ஐஆர் வரும்பொழுது களத்தில் நின்று போராடினது, எஸ்ஐஆர் போராட்டத்தை ஆதரவு வச்சு முழுக்க தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை எடுத்தது திமுக தலைமையிலான கூட்டணி. திமுக, விசிக, இஸ்லாமிய கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, இந்த நம்ம வேல்முருகன் கட்சி, இப்படி கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியுமே சேர்ந்து தான். அப்புறம் திவிக, தாப்பேதிக, இந்த அமைப்புகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எஸ்ஐஆர் வரும் பொழுது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்கள் வரும் பொழுதும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான திட்டங்கள் வரும் பொழுதும், ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை எடுக்கும் பொழுது அங்கே போய் குரல் எழுப்புறது யார்? ஒரு பீஃப் கடை போடக்கூடாதுன்னு சொல்கிறான் ஒரு இடத்துல, கோயம்புத்தூரில். அங்கே போய் நிற்கிறது யார்? தாப்பேதிக்காங்கிற அமைப்பு போய் நிற்கிது. சேலத்தில் பீஃப் கடை போடக்கூடாதுங்கிற அங்கே உள்ள இந்து முன்னணி அங்கே போய் நிற்கிறது யார்? ஒரு ஜனநாயக சக்தி, பியூஷ் மணிஷங்கிற ஒரு ஜனநாயக சக்தி அங்கே போய் நிற்கிறாரு. திவிக அங்கே போய் நிற்கிது. இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது திக போய் நிற்கிது. நீ எங்கே போய் நின்ன? எந்த வீட்டில் போய் நின்ன? இந்த வீட்டில் நின்று அந்த வீட்டில் போய் நின்றியா? உங்கள் கட்சிக்காரன் அங்கே போய் நின்னா? எங்கேயாவது நின்றுப்பான், மரத்தில் நின்றுப்பான், அல்லது டிரான்ஸ்ஃபார்மில் நின்றுப்பான். நீ வந்து சொல்கிற இஸ்லாமியர்கள சிறுபான்மையினருக்கான காவலர்கள் போன்று நடிப்பவர்கள்னு சொல்கிற. சரி, அவங்க நடிக்கிறாங்க, நீ நடிக்காமல் வந்து நின்று. ஏண்டா ஒவ்வொரு முறை பிரச்சனை திருப்பரங்குன்ற பிரச்சனை ஏன்டா ஸ்டாண்ட் எடுக்கலன்னா, ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவித்தால் இன்னொருவரை பகைத்து கொள்ள வேண்டும், ஓட்டர்ஸில் செய்யக்கூடாதுங்கிறாப்புல விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நாஞ்சில் சம்பத் தான் சொன்னாப்புல, எனக்கும் தெரியும். ஆனால் அவங்க தானே சொன்னாங்க எங்கள் கட்சியில் எல்லாருமே விஜய்வாங்க இல்லை. அப்போ நாஞ்சில் சம்பத்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது விஜய் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அது நீங்கள் மறுத்தீங்களா? நாஞ்சில் சம்பத்து அவருடைய அரசியல் வாழ்க்கை பயணம்னு இருக்குது. அவர் நீங்கள் தானே கட்சியில் சேர்த்தீங்க. அப்போ அவருடைய குரல் தேவை, அவருடைய கருத்து தேவை, அவர் ஒன் ஆஃப் த பர்சன் இன் டிவிக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சேர்த்தீங்க. அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு டிவிக்கோட ஸ்டேட்மெண்ட் தானே. அப்போ இல்லைனாக்கா மறுக்கணும்ல, யாராவது மறுக்கணும். இது வரைக்கும் மறுக்கவே இல்லையே. ஆணவ படுகொலையில் என்ன நீ குரல் கொடுத்த? ஆணவ படுகொலையில் சாதி சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு எதிராக நீ என்ன குரல் கொடுத்துருக்க? அவங்க பக்கம் நின்றுருக்கியா? ஆணவ படுகொலைக்கு அவசர சட்டம் வேணும், ஏதாவது ஒரு கூட்டம் நடத்திருப்பியா? ஏதாவது வரைக்கும் வாய் திறந்துருப்பியா? இவன் வரவே மாட்டாங்க எந்த பிரச்சனைக்கும். முறுக்கி தோளில் போட்டு கோவாவுக்கு போடுவான், சார்ட்டர் ஃப்ளைட்டில் போவான், இல்லை இந்த வீட்டில் இருப்பான், இல்லை அந்த வீட்டில் இருப்பான். கேட்டோம்னாக்கா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு மட்டும் நடிக்கிறார்கள். வாய் கூசாமல் புழுகிறேடா. இவ்வளவு பிரச்சனைகளை அவர் பேசியிருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி லூசுத்தனமாக உளறியது. அப்புறம் அவர் பைத்தியக்காரத்தனமாக மெண்டல்தனமாக பேசியது உளறியதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் சென்னைக்கு வந்து சேரலாம்னு நினைக்கிறேன். ஈவினிங்குள்ளே நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். அதனால் அந்த அப்டேட்ஸ் வச்சு நான் ஈவினிங் போகிற அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம்.